குடும்பம் உண்மையமாக வெளிச்சம் தாருங்களே. நன்மைகளை சேர்த்து மகனை வர எடுத்த காரணம் நாடுடைய விழா குளத்தை பார்த்தாயா எங்க பார்த்தாலும் மாவட்ட சோழர்கள் மன்னர் விளக்குகள் வரலாற்று வயிறாற்று மங்கள நாட்டை நீதான் ஆள வேண்டும் மகனே. சரிதான காரணத்தினாலே தந்தைக்கு தலையில்தான் ஆளாட வேண்டும். அப்பா இது நாட்டு மக்களை நான் என்று சொல்ல வேண்டாமா? தங்கள் சித்தமே எனது பாக்கியம் தந்தைக்கு எப்போதே ஏற்றுக்கொள்கிறீர்களப்பா. என் மனதிலே நீண்ட நாள் ஒரு எண்ணம் உண்டம்மா, அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரமும் காலமும் பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று சான்றோர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய திரு கரங்களினால் என்னுடைய மகளுக்கு மணிமுடி சூட்டுவதை விட வளர்த்தவர் ஆகிய அமைச்சருடைய கரங்களினால் மணிமுடி சூட்டினால் நாட்டிற்கு பெருமை, அவருக்கு பெருமை, எனக்கு பெருமை. அமைச்சர் அவர்களே, என் அன்பான கட்டளை வளர்த்த பிள்ளைக்கு முன்னிரு கரங்களினால் ஐயா, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மன்னர் குடும்பத்தை வளர்த்தது நீங்கள் அல்லவா? கொடை கொண்டு வந்த பொழுது அவர்களாக இருந்தாலும் எனக்கு திருக்கரத்தா மணிமுடி சுட்டு கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படி என்னப்பாச்சு உங்களுக்கு? அப்பா அமைச்சர் அவர்கள் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவமானம் அறுத்து விடுவேன். அப்பா நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது அமைச்சர் எப்படி அண்ணனுக்கு வழிபடி சுட்டலாம்? எனக்கு துணிவிட விருப்பமே கிடையாது. இருக்க மாட்டேன். இப்போதே புறப்படுகிறேன். எங்களை சேமியா காட்சி விட்டாய் நியாயமா? நாங்கள் நினைத்தால் தவுடு பொடியாக்கி விடுவோம். வேலை பார்க்கிறவங்களோ தவுடு பிடிக்கிறாலும் நான் நீக்கல்றேன். தாலியாத்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்டு வச்சு வாங்கி தாலி நான் தான் பணம் ஒரு பக்கம் வர மாட்டோம். வருத்த வேண்டாம். எதற்காக தெரியுமா? என்னுடைய மகளோ சின்ன பெண். சின்ன பெண். ஆமா,
அவனுக்கு புரியாத பேசுகின்றார். சில புத்திமதிகளை எடுத்து உரைத்தால் அவன் புரிந்து மகாராணி, பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. நான் தான் சித்தப்பான்னு சொல்லக்கூடாது. நடப்பு குழப்ப கிடைக்கிறவனுக்கு புத்தனகி பரம்பா அவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? இத பரமா, நீ சின்ன சிறு குழந்தையா இருக்கும் போது உன்னை மார்பீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவர் அம்மா. பாடசாலையில இருந்து அரண்மனைக்கு கொண்டு வருவதும் அவர்தான். தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் அவர் பாலூட்டி தாராட்டி வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். பேசவே கூடாது. பெரியவர்களை பார்த்தா மரியாதையாக பேச வேண்டும். போதுமா? முடிசூட்டி விழாவை உன்னுடைய தங்கை விருப்பமில்லை என்று நினைக்கிறார். உன்னுடைய தாய் அவளுக்கு அறிவுரை சொல்லுகின்றார். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை அப்பா. தங்கை சொல்ல என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமணி தொட்டி இவன் கருத்தால் மணிமணி தொட்டி இனிமேல் இவன் கருத்தால் மணிமணி தொட்டிற்கு என்ன இவன் ஒரு வேலைக்காரனப்பா. இவன் கருத்தால் மணிமணி தொட்டினால் ஒருபோது இவன் நாட்டை ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் குற்றங்கள் இளைஞர்கள் சொல்ல வரேன். தாய் தந்தை நாம் இருவரும் இருந்தாலும் மகளுடைய வார்த்தையை கேட்டு முடிவெடுத்திருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்ததுனால இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. உண்மைதாப்பா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அபிப்பிராயத்தெல்லாம் கேட்கணும். எந்த வேலை ஆரம்பிச்சாலும் உனக்கு விருப்பமான கேட்கணும். விருப்பம் இல்லாமை தனி மனிதன் ஒருவன் முடிவெடுத்தால் என்ன நிலைமை என்பதை என் குடும்பத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சர் அவர்கள் சிறு பிள்ளைகள் அவருடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பெரியவர்கள் நாம் அதை கேட்க வேண்டும். கொஞ்ச நேரம் உட்காரு. எங்க போற? இந்த குடும்பத்திற்கான நண்பர் இதை மறந்து விடுங்கள். என்னுடைய தலைகளினால் என்னுடைய மகனுக்கு நானே முடிவு. ஒரு ஆள் கூட கை தட்டாது. செங்கோல் வளையாத வண்ணம் நாட்டு மக்கள் மீது அன்பு செலுத்தி அதிகாரத்தை கைவிட்டு அன்பான முறையிலே நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தையின் கடமை புரிந்தது. நாங்கள் இருவரும் இப்பொழுது காசிக்கு போகிறோம் அப்பா. பாத யாத்திரையாக காசிக்கு சென்று அந்த காசி விஸ்வநாதனை வணங்கி நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதலுக்காக போகிறேன் அப்பா. அப்படி நான் இல்லாத நேரத்தில் உன் அன்பு தம்பி முத்து அரண்மனைக்கு வந்தால் அன்பாக இருப்பா. தங்கச்சியும் பார்த்து இங்க நடந்ததை இன்றோடு மறக்க முடியுமா? சூடு சோர்மை ஏறி மறந்துடுறேன். சூடு சோர்மையே கிடையாது. 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில் திருப்பதியில் கூட இந்த அளவுக்கு அலங்காரத்தை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அலங்காரம் எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. நாடு எட்டு எவ்வளவு விழாக்கோளமா இருக்கு. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 8 செயல் கஷ்டப்பட்டு 8 செய்யறது எங்கோ இருக்கிறாங்க. நான் ஏன் கட்சி நடக்கிறேன்னு கேக்குறியா? இல்ல கஷ்டப்படுறவங்க எங்க இருக்கிறாங்க? இல்ல ஊரு சேர்ந்தாத்தாங்க தேடி இருக்க முடியும். அதுல உண்மைதான். வந்து சாப்பிட்டு போறவங்க ஏன்டா குறை சொல்லணும்? அமைச்சர் அமைதியா இருந்தா கூட ஊதி தெரியாதா பாவி. சிறு துரும்பா இருந்தாலும் அது பல்புத்த உதவும் அல்லவா? ஊது சுடர் விட்டு எரிகின்ற தீபம்
தூண்டுதல் இல்லைனா எரியுமா? உண்மை. அமைச்சரத்து தூண்டுதல் நாங்கள். நீங்கள் எங்க போறீங்க? கடைசியாக காசிக்கு போகிறோம். போய் வாங்க ஐயா. மகாராணியில டான்ஸ் மட்டும் அம்மா, ஆடுங்க. தீரட்டும் எனக்கு. எங்கே என் மனைவி விட்டு செல் என்று சொல்லிவிடுவாயோ என்று அவள் உயிரை விட்டு இந்த உடன்பட்டு நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? என்னை விடுத்து சனி என்று சொல்லக்கூடிய சனியின் அல்லவா இந்த சனி மகனோடு நான் அடிக்கடி போன் மகனே பண்ணலாம். ராஜா, தந்தைக்கு பிறகு நாட்டை குறைந்த நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டம்மா. இருந்தாலும் ஆ. இந்த சந்தோஷமான விஷயத்தை ஆ. தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். புறப்பட புறப்பட. கை வலிங்க, அதை நீங்க பார்த்து. அமைச்சரே, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். பையன் முடிச்சு வர வேஷம் ஆடுறான். ஏய், என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்றாரு. உன் தந்தை ஆண்டாரே நாடு. நாடு, நாடு. சொல்ற பாடு. இதற்கு மேல் இதுதான் நாடு. இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கின்றேன். வந்தா, ஒடி. பூரா முட்டி சேர ஒடி. அதுல அம்பகத்துல 800 ரூபாய் புடிச்சிருவாங்க. எல்லாம் சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்க பாரு. சிரிச்சுங்க, அப்புறம் ஏய், எனது திருகரத மணிமுடி தகுதி என்று சொல்லிவிட்டார். அவளை விடுங்க. என்ன சொன்னாரா? சின்ன பொண்ணு நாட்டு இளவரசர் பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடைக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்த விட்டு தாலி அறுத்தா. நம்ம தாலி. ஆனா தாலி ஏய், அறுத்தா இவள் இருவரை வாழ விட மாட்டேன். ஆ
பள்ளி விடுப்பு தெரியல. அம்மா, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? தெளிவா தெரியல. தேடி 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 ஏன் கோவமா இருக்கிறேன்? எதுக்கு? எதுக்காக? அழகா அண்ணன் மனமனு சொல்லி உண்மைதான். அப்படியா? அதெல்லாம் சொல்லிக்காது. உங்களை பார்ப்பதற்காக தான் ஓட்டமா ஓடி வந்தேன். வரும்பொழுது வழியில அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் கையோட என் அரண்மனை கழிச்சுட்டு போயிட்டாரு. பஞ்சாயத்து கிடையாது. வாய் வெளியே போடுவேன். என்ன பச்சை அண்ணன் தவறு செஞ்சுட்டாரா? பஞ்சாயத்து அது கிடையாது. இந்நாட்டுக்கு இளவரசராக இருந்து என்னுடைய அண்ணன் மன்னராக விட்டார். ஆமா, நம்ம கூட இருப்பாரு சத்தியா. அவ எங்கடி போனா? அவனுக்கு பிடித்தமான மலர் இந்த மலர் இருக்குதான். ஆமா, அதை பறிக்க போயிருக்கலாம். அவன் கிளறாதே. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் என்னுடைய மனைவி மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் அதை பண்ணது நாட்டுக்கு இளவரசர் அண்ணன் மன்னராக உண்மையாவா? பொய்யா சொல்றேன். அம்மா நினைக்கலாமா இதோட
வலிக்குது காமிச்சாங்க. வலிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாரு. அம்மா வந்திருக்கிறாங்க. வராதியா கூத்தாடி இருக்கிறாங்க. பெரிய மனுஷன் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் இருக்காங்க. தக்க பருவாண்டு இருக்கிறாங்க. வருவோமா பருவா அம்மா தனியா படிக்க கூடாது. நான் படுக்கிறேன். நம்ம கண்ணு பெருமாள் மஞ்சள் நிறம் சிறப்பா சீக்கிரமா சொல்லு. தங்கச்சி என் தங்கை நானு நீ பெண்கள் போனமா 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 வந்தோமா ரத்தமா கொஞ்சமா என் தங்கைக்கு அடிபடுத்தல பாரு. அடிபடுத்தா ரத்த ஆரா போச்சதுமா தங்கச்சி தங்கை என்ன தேச்சனா தங்கச்சி வயசுக்கு வந்தாங்க. என் தங்கை வயதுக்கு வந்து பட்டி கேட்டுமா ஆமாடா சாட்டி முனை வந்து பட்டு அமைச்சரை நோக்கி வந்து என் நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மார்கழி தோரணம் மங்கள வாத்தியம் தான் தான் என்று முடிக்க வேண்டும். இல்லங்க இதுக்கப்புறம் தான் தங்கச்சி 10 ரூபாய் பாத்துக்கலாம். யாரு நின்று எவனோ சிறப்பாக செயல்படுகிறேன். புறப்படுங்க. என்ன அவமானப்படுத்தி விடலாமா? யாரு